அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான இன்ஸ்டண்ட்டான புளியோதரை பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் புளியோதரையும் பண்ணிடலாம். இதுக்கு நான் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, அப்புறமா மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா எள்ளு 1/4 கப்புனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நல்லா கொட்டை இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா ஐட்டத்தையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்க இந்த பருப்பு எல்லாத்தையும் வறுக்கும் போது நல்லா செவந்து வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக அதனுடைய பச்சை வாசனை இல்லாமல் அந்த பொடியில் போட்டானா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா அந்த நிறம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் உளுத்தம்பருப்பும் நல்லா அந்த ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறோம். இதை வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அது வாசனை வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்து போதும். அதுவும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக போட்டுருங்க. ஏன்னா சீரகமும் வெந்தயமும் படபடன்னு வெடிச்சிரும். ஸோ அது வேகமாக பொரிஞ்சிரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் மிளகு மட்டும் போட்டு தனியாக வறுத்துடுங்க. மிளகு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அதில் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சீரகமும் வெந்தயமும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். வெந்தயம் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது லேசாக வதக்கி இருக்கும் போதே நம்ம இந்த எள்ளையும் போட்டு வறுத்துடலாம். இது எள்ளு நல்லா வெடிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளி, இதை நல்லா பொரிய விடணும். ஸோ நல்லா பொரிஞ்சாதான் உங்களுக்கு பவுடராக அரைக்கும் போது உங்களுக்கு பவுடராக அரைப்படும். இல்லை அப்படின்னா திப்ளியாக அங்கங்கே ஒட்டிக்கிட்டு நிற்கும். ஸோ இதையும் எண்ணெயில் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இதில் ஒரு 4 to 5 வரமிளகா மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் வரமிளகா காரம் ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க நிறையவும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம புளியோதரை பண்ணும்போது அந்த வதக்கும் போதே நம்ம வரமிளகா சேர்ப்போம். ஸோ அதனால் நம்ம இங்கே கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மிளகும் ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுனால இதை கம்மியாக சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சமாக எண்ணெயில் பொரிய விட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோடையே நம்ம கல்லுப்பையும் சேர்த்து அரைச்சிட வேண்டியது தான். இப்போ நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. ஈரம் படாமல் ஸ்பூனில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2-3 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. இப்போ டக்குன்னு எப்படி இந்த பொடியை வச்சு புளியோதரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதே மாதிரி கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம கடலைப்பருப்பு அதாவது வேர்க்கடலையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ வேர்க்கடலையோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் புளியோதரை இல்லை லெமன் ரைஸ் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வரமிளகா மட்டும் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடி, உங்களுக்கு பொடியோடைய அளவு உங்களுடைய ஆப்ஷன் தான். ஏன் அப்படின்னா சில பேர் நல்லா கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 கப்பு சாதம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும்.
ஸோ நீங்கள் புளியோதரை பொடி பண்ணும்போது புளியோடைய அளவு வந்து, அதாவது புளியோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் அளவை மாற்றிக்கலாம். இப்போ புளிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளியோட அளவை நீங்கள் கூட்டிக்கலாம். இல்லை புளிப்பு கம்மியாக நம்ம நார்மலாக சப்புன்னு நான் புளியோதரை தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புளியை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்டான பொடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.